எல்லாத்துக்கும் வணக்கங்க. சப்பாத்திக்கு குடமிளகாய் கிரேவி பார்க்கலாங்க. ஒரு பவுல் எடுத்து வச்சுங்க. ஒரு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க, அதை உள்ளே சேர்த்திக்கலாங்க. அது கூட 1½ குடமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க, அதை உள்ளே சேர்த்திட்டுங்க. 3 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை பருப்பு வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேங்க, அதை உள்ளே சேர்த்திக்கலாங்க. இது கூட கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூனுங்க, தனி மிளகாய்த்தூள் 1½ டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திட்டுங்க, நல்லா கைவிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. கடாய் அடுப்பில் வச்சுங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாங்க. சீரகம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறங்க இஞ்சியும் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க, கொஞ்சமாக அதை சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ஏற்கனவே குடமிளகாய் பிசைஞ்சு வச்சதை எடுத்து உள்ளே சேர்த்திக்கலாங்க. நல்லா கைவிடாமல் ஒரு 10 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாங்க. தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லைங்க. நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. இது கூட 1½ டேபிள் ஸ்பூன் கடல் மாவு சேர்த்திக்கலாங்க. கடல் மாவு சேர்த்திட்டுங்க, இதை அப்படியே வதக்கி விட்டுக்கலாங்க. சேர்த்திட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டுங்க. இது கூட நல்லா கெட்டி தயிர் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கிறேங்க, அதை உள்ளே சேர்த்திக்கலாங்க. இது கூடவே ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்தி நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டோம்னாங்க இந்த பச்சை வாசமெல்லாம் போயிருங்க. அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. மல்லித்தலை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா கொதி வந்துட்டுருக்குதுங்க. அவ்வளோதாங்க, மேலே மல்லித்தலை தூவிக்கலாங்க. குடமிளகாய் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி நான் சப்பாத்தி கூட பரிமாறிக்கிறேங்க. சப்பாத்தி ரெடியாக இருக்குதுங்க. குடமிளகாய் கிரேவியை பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. அவ்வளோதாங்க, குடமிளகாய் கிரேவி ரெடிங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க.